அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். ஸ்டார்ட் பண்ணோம் நாம. ஓகே, லாஸ்ட் நேத்தைய கிளாஸ்ல உங்களுக்கு நேத்தைய கிளாஸ்ல பெனிசிலின் ஸ்டார்ட் பண்ணினோம். ஏன்னா பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு ஆன்டிபயோட்டிக் உண்டு. இப்ப நான் படிச்சிருக்கிற எல்லாமே ஆன்டிபயோட்டிக்ஸ்ல படிக்கிற விஷயம். நேற்று நான் நிறைய விஷயம் சொன்னேன் பெனிசிலினை பத்தி. அதோட பீட்டா லெக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ் பார்த்தோம். ஏன் பீட்டா லெக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ற பேர் வந்துச்சு, அதுக்குரிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். என்ன செஃபலஸ்போரின் பெனிசிலின் ரெண்டுமே பீட்டா லெக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸுக்குள்ள வரும். ஓகே, அடுத்தது அதுல கிளாசிபிகேஷன் பார்த்தோம். 4 குரூப்ஸ் இருக்கு என்ன பெனிசிலின்ல. 4 குரூப்ஸும் முக்கியமான குரூப் வந்து நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன். குரூப் 1, குரூப் 3. இது ரெண்டுமே வந்து முக்கியமான. அதுலயும் ஃபீனாக்சிமெத்தைல் ஃபர்ஸ்ட்ல வார நேச்சுரல் ஒக்கரிங் பெனிசிலின்ஸ்ல வார ஃபீனாக்சிமெத்தைல் பெனிசிலின் ஓரலா எடுத்துக்கிற ஒரு ட்ரக் என்ன. அப்ப அந்த விஷயம் எல்லாம் பார்த்தோம். அடுத்தது பென்சைல் பெனிசிலின் என்ன, இது வந்து IVIMல எடுக்கிற ஒரு ட்ரக். அப்ப குரூப் 1 வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி குரூப் 3 வந்து ப்ரோட் ஸ்பெக்ட்ரம். சரியா, அதுல ஆம்பிசிலின், அமோக்சிசிலின், கோஅமோக்சிக்லிப். சரியா, அப்ப இந்த கிளாஸ்ல கோஅமோக்சிக்லிப் எல்லாம் படிக்க போறோம் குரூப் 3 பத்தி எல்லாம். சரியா, அப்ப மத்த ரெண்டும் வந்து முக்கியம் இல்லைங்கில்ல. கொஷனை பொறுத்த மட்டுக்கும் பாஸ் பேப்பர்ல முக்கியமா இந்த 2 குரூப்பையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது வந்து கூடிய அறிக்கை. சரியா, அப்ப உங்களுக்கு கொஷின் பார்க்கக்கூடிய பாஸ் பேப்பர் பார்க்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் இந்த 2 குரூப்பையும் மேக்சிமம் கேட்டிப்பாங்க. அதுலயும் ஃபீனாக்சி மெத்தால் பெனிசிலின்ல வந்திருக்கிற கொஷின்ஸ் வந்து கூட பெனிசிலின்ல. சரியா, அப்ப படிக்கும்போது எந்த விஷயத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் என்கிற விஷயத்தையும் பார்த்துட்டு போறது நல்ல. என்ன, எல்லாத்தையும் நீங்க மெமரைஸ் பண்ணி இல்லாதானே. ஓகே, இப்ப இதெல்லாம் அவ்வளவு தேவையில்லைன்னு சொன்னேன் நான். கொஸ்டின்ல அந்த அளவுக்கு வரல. அடுத்தது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் எப்படி உங்களுக்கு தெரியும். மெயினா வந்து செல் வால் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்றது. அதால பாக்டீரிசைடு எல்லாம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னேன். சரியா, அப்ப மெயின் அதுல நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ல வந்து மெயின் விஷயம் என்ன, இது வந்து ஒரு பாக்டீரிசைடல். இது அடிக்கடி கொஸ்டின்ல கேட்காங்க. அப்ப இந்த விஷயம் எல்லாம் நீங்க ஹைலைட் பண்ணிக்கோங்க. உங்கள்ட்ட ஹைலைட்டர் இருந்தா ஹைலைட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அண்டர்லைன் பண்ணி டபுள் ஸ்டார் அப்படி போட்டுக்கோங்க. இந்த இதெல்லாம் பாஸ் பேப்பர் பாயிண்ட்ஸ், பிபி பாயிண்ட் போட்டு எழுதிக்கோங்க. இந்த பாஸ் பேப்பர்ல வந்திருக்கிற கொஸ்டின்ஸ் படிக்க கொள்ள எல்லாம் படிக்கலாங்கிறதுக்காக இந்த விஷயங்களை அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்தது பாக்டீரியல் செல் வால் சிந்தசிஸை வந்து என்ன செய்யும், இன்ஹிபிட் பண்ணும். அதான் இதுல மெயின் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். சரியா, ஓகே, அப்ப அதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது பாமகோ கைனெட்டிக்ஸ் பார்த்தோம். என்ன கைனெட்டிக்ஸ்ல வந்து அதுல அப்சோர்ப்ஷன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டுக்கு அப்சோர்ப்ஷன் அடிக்கடி கொஸ்டின்ல கேட்டிக்கிற ஒரு விஷயம். சரியா, அப்சோர்ப்ஷன் வந்து என்னத்தை கேட்டிக்காங்கன்னா, இப்ப ஃபீனாக்சி மெத்தால் பெனிசிலினை பொறுத்த மட்டுக்கும் நான் நேத்து உங்களுக்கு சொன்னேன். கொஸ்டின்ல அடிக்கடி வந்திருக்கிறது வந்து ஃபினோக்சி மெத்தால் பெனிசிலின் வந்து எம்டி ஸ்டொமக்ல எடுக்கணும் என்கிற விஷயம் வந்து பாஸ் பேப்பர்ல அடிக்கடி காட்டிக்காங்க. சரியா, எம்டி ஸ்டொமக்ல எடுக்கிற அந்த எம்டி ஸ்டொமக்லயும் வந்து உங்களுக்கு சொன்னேன்னா பிஃபோர் மீலும் வரும் அல்லது ஆஃப்டர் மீலும் வரும். பிஃபோர் மீல்னா 1 hour பிஃபோர் மீல். ஆஃப்டர் மீல் மீன்ஸ் 2 hour ஆஃப்டர் மீல். 2 hour மீல் எடுத்த பிறகு 2 மணி நேரத்துக்கு பிறகு எடுத்துக்கொள்ளும். அப்ப இந்த விஷயம் அடிக்கடி கொஸ்டின்ல கேட்டிக்கிற ஒரு விஷயம் அப்சோர்ப்ஷன்ல வந்து. அடுத்தது இன்னொரு விஷயம் கேட்டிருக்கிற விஷயம் என்னன்னா பெனிசிலின் ஜி. சரியா, பெனிசிலின் ஜி அதாவது பென்சைல் பெனிசிலின் வந்து எடுக்கிறதுல ஒன்லி IVIMல ஏன் எடுக்க மாட்டேன்னா, அது வந்து நம்மளோட கெஸ்ட்ரிக் ஜூஸ்ல pH 2 இருக்கும். அதை வந்து என்ன செய்யும், அந்த அசிடிக் மீடியத்துல டிஸ்ட்ராய் பண்ணிரும் அந்த ட்ரக். அதுக்காக வேண்டித்தான் பெனிசிலின் ஜியை வந்து நாம ஒன்லி IV அல்லது IM இன்ஜெக்ஷன் மூலம் எடுத்துக்கொள்றோம். சரியா, அப்ப அந்த 2 விஷயம் கட்டாயம் முக்கியம். மத்த இந்த 2 விஷயத்தையும் தவிர்த்து மத்த இப்ப இது வந்து நேச்சுரலி ஒக்கரிங் பெனிசிலின்ல வர விஷயம் தானே அப்சோர்ப்ஷன். மத்த எல்லாமே வந்து இப்ப அதுலயும் குரூப் 4 வந்து பெரண்ட், அது ஒரு முக்கியமான விஷயம். மற்றது குரூப் 3, அடுத்தது குரூப் 2, இதெல்லாம் வந்து
ஃபுட் வந்து இதோட அப்சார்ப்ஷனை என்ன செய்யாது, பாதிக்காது, இன்டராக்ட் பண்ணாது. அதனால சாப்பாட்டுக்கு பிறகும் எடுக்கலாம். முதல்ல எடுக்கிறத விட சாப்பாட்டுக்கு பிறகு, சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு ½ பிறகு இல்லாட்டி 50 மினிட்ஸ்க்கு பிறகு எடுக்கிறது பெட்டர். ஏன்னா ஃபுட் வந்து அப்சார்ப்ஷனை பாதிப்பு செலுத்தாது. ஓகே, அப்ப இந்த விஷயம் தேவைண்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த விஷயம் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து தெரியும் உங்களுக்கு, ஆகக்கூடிய அளவு இங்க டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். அதாவது ஜாயிண்ட் ஃப்ளூட்ல, பியூரல்ல, பெரிகார்டியல் ஃப்ளூட்ல இருக்கும் பைல்ல. அடுத்தது லோ கான்சன்ட்ரேஷன் எங்க இருக்கும் என்ற விஷயம் பார்த்துக்குவோம். அந்த பெரிய அளவுல இது வந்து கொஸ்டின்ல அந்த அளவுக்கு இருக்குல்ல பாஸ் பேப்பர்ல. எலிமினேஷனை பொறுத்த மட்டுக்கும் மோஸ்ட்லி வந்து கிட்னியால எலிமினேட் ஆகுறது கூட. அதுலயும் குளோமியூருலர் ஃபில்ட்ரேஷன் மூலமா 10%, ரீனல் டொபியுலர் சிக்ரேஷன் மூலமா 90% வந்து எலிமினேட் ஆகுது. சரியா? ஓகே, அப்ப ரீனல் ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு இதுல டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படும். அது நேத்து பார்த்த இந்த விஷயம் ஷார்ட் ஹாஃப் லைஃப். இந்த விஷயம் லாஸ்ட் செக்ஷன்ல நான் உங்களுக்கு செஞ்சேன். என்ன விஷயம்? இப்ப இதுல ஹாஃப் லைஃப் வந்து எக்ஸாம்பிள் இது எதுக்குன்னு சொன்னா பென்சைல் பெனிசிலின். பென்சைல் பெனிசிலின்ங்கிறது குரூப் 1ல இருக்கிற குரூப் 1 என்ன நேச்சுரல் பெனிசிலின். என்ன நேச்சுரல் பெனிசிலின்? குரூப் 1ல 2 பெனிசிலின் இருக்கு. ஒன்று வந்து பினோக்சிமெத்தால் பெனிசிலின். என்ன பினோக்சிமெத்தால் பெனிசிலின்? பினோக்சிமெத்தால் பெனிசிலின் வந்து என்ன ரூட்ல எடுப்போம்? ஓரல்ல எடுப்போம். என்ன ஓரல். அடுத்த 2வது வகை வந்து நேச்சுரல் இருக்கிற 2வது வகை வந்து பென்சைல் பெனிசிலின். சரியா? பென்சைல் பெனிசிலின். இந்த பென்சைல் பெனிசிலின் என்ன ரூட்ல எடுப்போம்டா ஐவி அல்லது ஐஎம். அப்ப இந்த பென்சைல் பெனிசிலின்ல தான் இந்த ரிப்போசிட்டரி ஃபார்ம்ஸ் என்று சொல்ற ஒரு விஷயம் வந்து வருது. என்ன இந்த ரிப்போசிட்டரி ஃபார்ம்ஸ் சொன்னா, இப்ப இந்த பென்சைல் பெனிசிலின்ங்கிறது இன்ஜெக்ஷன் மூலமா நாம எடுக்கிற ஒரு மருந்து. இந்த இன்ஜெக்ஷனை வந்து இதுல ஹாஃப் லைஃப் எடுத்துட்டோம்டா, அதுல ஹாஃப் லைஃப் வந்து இந்த இன்ஜெக்ஷன் ஹாஃப் லைஃப் வந்து 30 மினிட்ஸை விட என்ன குறைவா இருக்கி. அதுல ஹாஃப் லைஃப் 30 மினிட்ஸை விட. அப்ப உங்களுக்கு தெரியும் என்ன விஷயம் என்றா, நீங்க காலேஜ் படிச்சுட்டு வந்து இவ்வளவு காலம் உங்களுக்கு தெரியும் ஹாஃப் லைஃப் தான் ஒரு ட்ரக் ஒரு எவ்வளவு நேரத்துக்கு ஒருக்கா எடுக்கணும்ங்கிற விஷயத்த தீர்மானிக்கிறது. நேற்று நான் சொன்னேன், இப்ப ஒரு ட்ரக் வந்து ஒரு நாளைக்கு 3 நேரம் எடுக்கணும்னு சொன்னா, காலை மதியம் இரவு அப்படின்னு எடுக்கமெண்டா அதுல ஹாஃப் லைஃப் வந்து 8 ஹவர்ஸ் மட்டும் இருக்கு. ஒரு ட்ரக்கை வந்து 4 நேரம் எடுக்கமெண்டா அதுல ஹாஃப் லைஃப் வந்து 6 மணித்தியாலமா இருக்கு. சரியா? அப்ப இந்த பென்சைல் பெனிசிலின்ங்கிற இந்த இன்ஜெக்ஷன் ஹாஃப் லைஃப் வந்து 30 மினிட்ஸ் இருக்கிறதால ஒவ்வொரு 30 மினிட்டுக்கும் இந்த இன்ஜெக்ஷனை ஒருத்தருக்கு போட வேண்டி இருக்கு. அப்ப பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து குறைவா இருக்கும். ஒருத்தர் வந்து ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா இன்ஜெக்ஷன் போட யாரும் எந்த பேஷண்ட்டும் விரும்ப மாட்டாங்க. அதுக்காக வேண்டி என்ன செய்யறோம்னா, இந்த பென்சைல் பெனிசிலினை வந்து இப்ப ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் என்று ஒரு எத்தனை 24 ஹவர்ஸ் என்ன செய்யணும், ஒரு 48 டைம்ஸ் வந்து என்ன செய்யணும், இவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணணும். அப்ப இதை என்ன செய்யறோம்னு சொன்னா, மொத்தமா என்ன செய்யறோம், இந்த 48 டைம்ஸுக்கு தேவையான மருந்தை வந்து மொத்தமா நாம என்ன செய்யறோம்டா ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் ஃபார்ம்லயோ இல்லாட்டி ஏதோ ஒரு, இப்ப நான் நேற்று சொன்னேன் ஸ்கின்னை வந்து வெட்டிட்டு நம்மளோட தோல்ல வந்து வெட்டிட்டு இந்த மருந்து அப்படியே வச்சுட்டு ஒரு சின்ன சர்ஜரி மாதிரி மேலுக்கு செய்வாங்க. அப்ப இது என்ன செய்யணும்டா ஒவ்வொரு ½ ஒருக்கா அந்த குறிப்பிட்ட மருந்தை வந்து பிளட்டுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில கான்ஸ்டன்டா. அப்ப என்ன செய்ய தேவையில்ல, அவங்களுக்கு ½ ஒருக்கா திருப்பி அந்த மருந்தை இன்ஜெக்ட் பண்ண தேவையில்ல. அதாலதான் இந்த ரிப்போசிட்டரி ஃபார்ம்ஸ்ங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த பென்சைல் பெனிசிலின் என்கிற இந்த பெனிசிலின் இது குரூப்புக்கு தேவைப்பட்டு. இப்ப பென்சைல் பெனிசிலின் எப்ப தேவைன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு தெரியும் ஓரல் ட்ரக் வந்து ஒர்க் பண்ணாத டைம்ல நாம இன்ஜெக்ஷன் ஃபார்முக்கு போவோம். இப்போ ஒருத்தருக்கு சரியான இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆயிருக்கேன்னு சொன்னா அவங்களுக்கு ஓரல் ட்ரக் பெனிசிலின் ஓரல் ட்ரக்கை கொடுத்து
பார்த்துட்டு இருக்கே இல்ல அது அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு குயிக்கா ரிலீஃப் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும் இல்லையா அந்த டைம்ல எல்லாம் என்ன இப்படி இந்த பென்சைல் பென்சிலின் வந்து கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஓகே, இந்த விஷயம் கிளியர் தானே? எனி டவுட்ஸ்? ஓகே, அடுத்த பாருங்க. ரிப்போசிட்டரி ஃபார்ம்ஸ்ல ரெண்டு ப்ரிப்பரேஷன் இருக்கு. ஒன்று ப்ரொகைன் பெனிசிலின், அடுத்தது பென்சதின் பென்சிலின் சொல்லி. சரியா, அது ரெண்டையும் பார்ப்போம். என்னண்டு ப்ரொகைன் பென்சிலின் வந்து அவைலபிள் இன் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் அவைலபிளா இருக்கிற ஒரு ஃபார்ம். சரியா, இது ப்ரொகைனும் பென்சத்தினும் ரிப்போசிட்டரி ஃபார்ம்ஸ்ல ரெண்டு வகை. 300 மில்லிகிராம்ல கிடைக்கும். அதுல யூனிட்ஸ் வந்து 3 lakhs. இப்ப உங்களுக்கு தெரியும் இன்ஜெக்ஷன் மேக்சிமம் இது வந்து யூனிட்ஸ்ல தான் வரும். இப்ப இன்சுலின் எல்லாம் உங்களுக்கு தெரியும் 10 யூனிட் 15 யூனிட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த யூனிட் ஃபார்ம்ல வாரது இன்ஜெக்ஷன். ப்ரோகைன் பென்சிலின் பிளஸ் 60 மில்லிகிராம் ஆஃப் பென்சைல் பென்சிலின். அதோட இப்ப ப்ரொகைன் பென்சிலின்ங்கிறது வந்து ப்ரொகைன்ங்கிற ஒரு இதோட பென்சத்தின் பென்சிலினையும் பென்சைட் பென்சிலினையும் சேர்த்து ஒரு ஃபார்மா கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, கம்பைனா. ப்ரொகைன் இஸ் அன் எனஸ்தெட்டிக். அப்ப ப்ரொகைன் இதுல இருக்கிற ப்ரொகைன்ங்கிறது என்னன்னு சொன்னா ஒரு எனஸ்தெட்டிக்கா. சரியா, இந்த இன்ஜெக்ஷன் இஸ் ஃப்ரீ ஆஃப் பெயின். அப்ப இந்த இன்ஜெக்ஷன் வந்து இப்ப எனஸ்தெட்டிக் என்ன செய்யும், எனஸ்தீசியா என்ன ஒரு பெயின் ரிலீஃப் மாதிரி ஒரு எனஸ்தெட்டிக் ப்ராப்பர்ட்டியை கொண்டிருக்கும். given every 12 hour or 24 hours depending on the seriousness of the infection. ஒரு இன்ஃபெக்ஷன் சீரியஸ்னஸ் பொறுத்து 24 ஹவர்ஸுக்கா இல்லாட்டி 12 ஹவர்ஸுக்கா கொடுக்கணுங்கிறத தீர்மானிப்பாங்க. Dissolve slowly at the site of injection, giving a plateau type of blood level with delayed peak at 4 hours, which slowly falls over the next 15 to 12 hours. என்ன விஷயம் என்றா இப்ப ஸ்லோவ்லி இப்ப நம்ம இதை எவ்வளத்தை இன்ஜெக்ட் பண்றோமோ அது வந்து என்ன செய்யும், ஸ்லோவா வந்து அந்த பிளட்டுக்கு வந்து ஒரு இப்ப பிளட் லெவல்ல இப்ப மருந்து பிளட்டுக்கு மருந்து வந்து இப்ப பீக்கா போகாது. இப்படி ஒரு என்ன ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச்ல வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா கூடும். சரியா, அதாவது இதுல ஒரு நன்மை. இந்த கொஸ்டின் எல்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல வரல இந்த விஷயம் எல்லாம். ஆனா நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். சரியா, அடுத்தது பென்சத்தின் பென்சிலின் வந்து 2 molecules of benzyl penicillin and 1 molecule of ammonium base. அப்ப இது வந்து இப்ப ப்ரொகைன் பென்சிலின்ல ப்ரொகைனும் பென்சைல் பென்சிலினும் இருக்கு. பென்சத்தின் பென்சிலின்ல அமோனியம் பேஸோட 2 molecules of benzyl penicillin வந்து என்ன செஞ்சிப்பாங்க, கம்பைன் பண்ணிப்பாங்க. slowly release benzyl penicillin from the site of injection, giving low but more prolonged serum concentration. அதே மாதிரி தான் இதுவும் ஸ்லோலியா வந்து என்ன செய்யும், ரிலீஸ் பண்ணும். ஓகே, அடுத்த விஷயம் முக்கியமான ஒரு விஷயம், அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ். இப்ப பெனிசிலின் என்ன சைடு எஃபெக்ட் என்ன அட்வர்ஸ் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ். இப்போ நீங்க டாக்டர்கிட்ட போறீங்கன்னு சொன்னா டாக்டர் ஒரு ஆன்டிபயோட்டிக் எழுத போறாருன்னா உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் கேட்பாரு உங்களுக்கு அலர்ஜி இருக்கான்னு சொல்லி. சரியா, அலர்ஜி இருந்தா வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து எடுக்க இயலாது. அப்படி டாக்டர் கேட்க மறந்தாலும் நீங்க கட்டாயம் என்ன சொல்லணும், எனக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் அலர்ஜி இருக்கு இல்லாட்டி இந்த ஆன்டிபயோட்டிக் அலர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்படி நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எந்த ஆன்டிபயோட்டிக்கும் பாவிக்காட்டி அலர்ஜிக் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு அலர்ஜி டெஸ்ட் ஒன்று செய்வாங்க. சரியா, அந்த டெஸ்ட் செஞ்சுட்டு தான் அவங்க என்ன செய்வாங்க, ஆன்டிபயோட்டிக் வந்து கட்டாயம் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்படி அலர்ஜிக் தெரியாம ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் நடந்துட்டா அந்த ஆன்டிபயோட்டிக்கை போட்டு இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு டோஸ் போட்டுட்டே இல்லைன்னா உங்களுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் காட்டும் என்ன. அப்ப அதோடயே இப்ப கைகால் செவக்கும், கடிக்கும், இன்ஃபிளமேஷன் ஆகும். அப்படி சில அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருக்குதானே சிம்டம்ஸ். அப்படி வந்தா நீங்க டக்குன்னு நிப்பாட்டிட்டு என்ன பிசிசியனை வந்து கன்சல்ட் பண்ணணும். நீங்க அதை கணக்கெடுக்காம அப்படி விட்டேன்னு சொன்னா ஃபுல் டோஸையும் போட்டேன்ட்டா இன்னும் உங்களுக்கு சிவியர் ஆகும். அப்ப மோஸ்டா எல்லா ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸுக்கும் இருக்கிற ஒரு காமனான ஒரு சைடு எஃபெக்ட் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ். அதாவது
அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் என்று சொல்லுவோம். சரியா? ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு சொன்னா மீன்ஸ் அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் மோஸ்ட் காமனா இருக்கிறது. அடுத்தது டோஸ் ரிலேட்டட் ரியாக்ஷன்ஸ். இப்ப டோஸ் வந்து கூடிச்சுன்னு சொன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்கும், குறைஞ்சிச்சுன்னு சொன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்கு. அது டோஸை பொறுத்து வர ரியாக்ஷன்ஸ். அடுத்தது கட்டாயன் டாக்ஸிசிட்டி. சரியா? கட்டாயன், அதுல இருக்கிற கட்டாயனால வர ஒரு டாக்ஸிசிட்டி, கட்ரைன்கள்னு சொல்லுவோம், அதால வர நச்சுத்தன்மை. அது ஸ்பெசிபிக் டு இண்டிவிஜுவல் பெனிசிலின். இப்போ ஒவ்வொரு பெனிசிலினுக்குமே ஏற்ற மாதிரி சில சைடு எஃபெக்ட்கள் வரும். இப்ப பென்சைல் பெனிசிலினுக்கு ஒரு சைடு எஃபெக்ட், பினாக்சிமெத்தால் பெனிசிலினுக்கு ஒரு சைடு எஃபெக்ட், அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஏத்த மாதிரி வாரது. ஓகே, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம். மோஸ்ட் காமன் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ் நோட்டட் வித் பெனிசிலின். சரியா? இப்ப பெனிசிலினை பொறுத்த மட்டுக்கும் மோஸ்ட் காமனா வர ஒரு சைடு எஃபெக்ட் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். ஓவரால் இன்சிடென்ஸ் ஆஃப் such areas to penicillins varies from 0.7 to 10% in different studies. Macular papular rash, urticaria, fever, bronchospasm, vasculitis, serum sickness, என்னென்ன வரலாம் அப்படின்னு கேட்டா ரேஷஸ் வரலாம். இப்ப நான் சொன்ன கடி அப்படி வாரது ரேஷஸ், இல்லாட்டி உச்சிக்கேரியா வாரது, தோல்ல வார ஒரு ரேஷ் மாதிரி ஒரு வார பிரச்சனை. அடுத்தது ஃபீவர் வரலாம், அலர்ஜிக்கால. ப்ரோங்கோஸ்பசம், மூச்சு திணறல் மாதிரி, மூச்சு தட்டுற மாதிரி அப்படி வராது. வெஸ்குலைட்டிஸ், அடுத்தது சீரம் சிக்னஸ், எக்ஸ்ஃபோலியேட்டிவ் டெர்மடைட்டிஸ், ஸ்டீவன்ஸ் ஜோன்சன் சிண்ட்ரோம், எனஃபிலெக்சிஸ், ஹிமோலைட்டிக் அனீமியா, கண்டக்ட் டெர்மடைட்டிஸ். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ட்ரக்கை பொறுத்த மட்டுக்கும் வர அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்லயோ இல்லாட்டி வேற எதுலயுமோ ஏதாவது ஒரு பெனிசிலின் தந்து இதுல அட்வர்ஸ் சைட் எஃபெக்ட் வந்து 2 எழுதுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எதுவும் தெரியாட்டி, எதுவும் ஞாபகம் இல்லாட்டி ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ் எழுதினாலே உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். ஏன்னா மோஸ்ட் காமன் அது எல்லாத்துக்குமே. அடுத்தது இண்டிகேஷன் பார்ப்போம், குரூப் வைஸா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குரூப் வந்து ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் வந்து நியூமோகோக்கல் இன்ஃபெக்ஷன். சரியா? ஃபர்ஸ்ட் குரூப். இப்ப நீங்க கொஞ்சம் பயந்துருவேலோ தெரியா என்ன விஷயம் என்றா, இப்ப நிறைய நியூ வேர்ட்ஸ் வருது. இப்ப ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி எங்க கூட இதுல நிறைய வருது. இப்ப இண்டிகேஷன்ஸ் கூட இதுல புதுசா நிறைய வருது. நீங்க பயப்பட தேவையில்ல. நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, இதெல்லாம் எல்லாமே வந்து எக்ஸாமுக்கு உங்களுக்கு வாரது இல்ல. இப்ப இந்த நியூமோகோக்கல் இன்ஃபெக்ஷனோ இல்லாட்டி எனரோபிக் இன்ஃபெக்ஷனோ இதெல்லாம் எக்ஸாம்ல பெனிசிலினை பொறுத்த மட்டுக்கும் கேட்க போறது இல்லை. சரியா? இப்ப நாங்க பாஸ் பேப்பர் ரிவிஷன் கிளாஸ் வந்து செய்யறோம் வேறையா மத்த பேச்சுக்கு. இப்ப ஆகஸ்ட் வந்து இந்த ஆகஸ்ட் சிட் பண்றவங்களுக்கு நாங்க பாஸ் பேப்பர் ரிவிஷன் கிளாஸ் செய்யறோம். அதுல யூனிட் வைஸா நாங்க பாமகாலஜி கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். இப்ப மேல இருந்து இயர் வைஸ் போகுது, லாஸ்ட் 5 இயர்ஸுக்குரியது. என்ன விஷயம் அவங்க சொல்றேன்டா, இப்ப யூனிட் வைஸா செய்யக்குள்ள நான் தான் ஃபுல்லா ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபுல்லாவே செஞ்சேன். பெனிசிலின்ல இருந்து ஃபுல் ஆன்டிபயோட்டிக்ஸும் நான் தான் கவர் பண்ணினேன். எந்த பெனிசிலின் பாஸ் பேப்பர் அந்த கிளாஸ பார்த்தேன்னு சொன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இந்த பிடிஎஃப்ல இருக்கிற நோட்ஸ்ல ஒரு பாஸ் பேப்பர்ல உங்களுக்கு பார்த்தா விளங்கும், இந்த கிளாஸ பார்த்தா விளங்கும். ஒரு ஷோர்ட்டா வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு நான் தந்திருப்பேன், அவங்களுக்கு கொடுத்திருப்பேன். ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் பாஸ் பேப்பர்ல ரிப்பீட்டடா வந்து கேட்டிருக்காங்க. அந்த 10 பாயிண்ட்ஸை நீங்க கிளியர் பண்ணி இந்த பாஸ் பேப்பர் கொஸ்டினையும் யூனிட் வைஸா செஞ்சீங்கன்னா பெனிசிலின்ல நீங்க ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். அப்படி பெனிசிலின் மட்டும் இல்லை, அமைனோக்ளோகசைட்ஸ், டெட்ராசைக்ளின், மெக்ரோலைட், செஃபலோஸ், அப்படி ஒவ்வொரு ஆன்டிபயோட்டிக்கும் நான் வந்து ஒரு கிளாஸ்லயே வந்து என்ன செய்வேன்டா, என்ன கேட்டிருக்குங்கிறதுக்குரிய ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணி பாஸ் பேப்பர்ல என்ன கேட்டி பெனிசிலினை பொறுத்த மட்டுக்கும். அப்ப அந்த ஃபில்டர் பண்ணின அந்த பாஸ் பேப்பர் எம்சிக்யூ பாயிண்ட்ஸை மட்டும் கொடுத்துட்டு கொஸ்டனுக்கு போனா அதான் இருக்கும் கொஸ்டின். அப்ப என்ன சொல்ல வரணும்டா, இப்ப நீங்க தியரி படிக்கக்குள்ள சில விஷயங்களை கொஞ்சம் நாலேஜுக்காக, கொஞ்சம் உங்களோட பாமகாலஜி அறிவை இது செய்யணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் படிச்சுதான் ஆகணும். இது படிக்காம நாம இந்த பேப்பருக்கு போகல. இதெல்லாம் படிச்சு முடிச்சு இந்த பேப்பர் செய்யக்குள்ள உங்களுக்கு இன்னும் மேக்சிமம் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
சரியா? நான் அதான் சொல்லணும் உங்களுக்கு. அப்ப என்ன விஷயமேண்டா, இதெல்லாம் எல்லாம் இப்ப என்ன, ஒரு கொஸ்டின்ல ஒரு எம்சிக்யூல குரூப் 1 பெனிசிலினுக்குரிய இண்டிகேஷன்ஸ் என்னன்னு கேட்டு எந்த இதுலயும் வந்தது இல்லை. சரியா? அவ்வளவு ஹார்ட் இல்ல பார்மகாலஜி. நாங்க மேக்சிமம் உங்களுக்கு பாஸ் பேப்பரை செஞ்சு எவ்வளவு ஈஸியா உங்களை எக்ஸாம் சிட் பண்ண இயலுமோ அவ்வளவு ஈஸியா தான் உங்களை அனுப்புவோம். சரியா? அப்ப என்ன விஷயம்டா, படிக்கக்குள்ள சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு போற தியரியில இந்த விஷயம் வரும் வராது ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. அது பாஸ் பேப்பர் பாயிண்ட்ஸ் தான். அதுக்காக மத்தது தேவையில்லண்டு இல்ல, மத்ததெல்லாம் தெரிஞ்சான் ஆகணும். ஆனா இப்ப நாம படிக்கிறது மோஸ்டா எக்ஸாம் பேஸ் பண்ணி தானே படிக்கிற. அப்ப எக்ஸாமுக்குரிய பாயிண்ட்ல கொஞ்சம் டீப்பா பாத்துட்டு போனா நல்ல. ஓகே, அதான் சார் என்ன பயப்பட தேவையில்ல. அதுக்கு அதான் சார் இந்த எல்லாமே இப்ப நீங்க யோசிப்பீல, ஐயோ என்ன இந்த பெனிசிலின்ல இவ்வளவு விஷயம் இருக்கு, இவ்வளவு டைம் நாம மெமரைஸ் பண்ணணுமா, இவ்வளவு படிக்கணுமா, இவ்வளவு எப்படி ஞாபகம் வைக்கிற, இதெல்லாம் நாங்களும் யோசிச்ச விஷயம். அதால உங்களுக்கு சொல்ல நாங்க இப்ப நானே ஃபர்ஸ்ட் பெனிசிலின் படிக்க கூட யோசிச்சேன். ஐயோ எத்தனை சைட் எஃபெக்ட் இருக்கு, எத்தனை இண்டிகேஷன் இருக்கு, இது எப்படி பாடமாக்கி இதை எப்படி மெமரைஸ் பண்ணி எப்படி எக்ஸாம் சீட் பண்றேன்டே குழம்பிக்கு ஒரு நாள் இருந்து. அதுக்கப்புறம் பாஸ் பேப்பரை தூக்கி பார்த்தா படிச்சதுல ஒரு 10% தான் நாங்க கொஸ்டின் வந்துடி. அந்த 10% செய்யறதுக்கு நாம இது உலகத்தையும் விளங்கி வச்சு படிக்கணும். அது பிறகு ஃபில்டர் பண்ணி பாஸ் பேப்பர் செய்யணும். அதான் ஒரு ப்ராப்பரான மெத்தடா இருக்கும். அதால நீங்க பயப்படவே தேவையில்லை. சரியா? ஓகே. அப்ப இண்டிகேஷன்ஸ் பார்ப்போம். குரூப் 1 நியூமோகோக்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் கொடுப்போம். ஸ்ட்ரெப்டோகோக்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், அனரோபிக் இன்ஃபெக்ஷன்ஸ், ஸ்டெஃபைலோகோக்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், மெனிங்கோகோக்கல் இன்ஃபெக்ஷன், கோனோகோக்கல் இன்ஃபெக்ஷன், சிபிலிஸ், டிப்தேரியா, இன்த்ரெக்ஸ், கிளோஸ்ட்ரீடியல் இன்ஃபெக்ஷன். இவ்வளவு இன்ஃபெக்ஷனுக்கும் குரூப் 1 பெனிசிலின் நாம கொடுப்போம். ஆனா இதெல்லாம் கொஸ்டினுக்கு வர போறது இல்லை. அதுக்காக நாம படிக்காம போகவே மேலாது, படிச்சுதான் போகணும். சரியா? இண்டிகேஷன்ஸ் குரூப் 2 பாருங்க. இன்ஃபெக்ஷன்ஸ் கோஸ் பை ஸ்டெஃபைலோகோக்கி. சரியா? இதுல முக்கியம் இந்த குரூப் 2 பெனிசிலின் என்னத்துக்கு மெயினா கொடுப்போம், ஸ்டெஃபைலோகோக்கியால ஏற்படுத்தப்படுற இன்ஃபெக்ஷன்ஸுக்கு முக்கியமா கொடுப்போம். எக்ஸாம்பிள் ஸ்கின் இன்ஃபெக்ஷன், நியூமோனியா, செல்லுலைட்டிஸ், செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ். ஓகே, அடுத்த விஷயம் இண்டிகேஷன்ஸ் குரூப் 3. ஞாபகம் வச்சுக்கொள்ள முக்கியமானதுல இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா மெமரைஸ் பண்ணிட்டு போறேன். சரியா? அடுத்தது 3வது ட்ரக்ஸ் கோஅமக்சிகிலோ. அடுத்தது ஷார்ட் நோட் எடுத்து படிங்க. முக்கியமான சில விஷயம் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிக்க கூட உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். எப்படி இருந்தா இப்ப ஒரு நார்மலா சொல்றேன், உங்களுக்கு பெனிசிலினை வச்சு உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் எப்படி எடுக்கிறேன்னு சொல்றேன். லாஸ்டா உங்களுக்கு டேபிள் போறத சொல்லித்தாரு எல்லாம் முடிச்சது பிறகு. இப்ப பெனிசிலின் எடுத்தல, இப்ப பெனிசிலின் ஒரு ஒரு என்ன சியத்தாள் எடுங்க பென்சிலினுக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு எல்லாம் இப்ப நோட்ஸ்ல இருக்கிற எல்லாம் நீங்க ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும் இல்ல. அப்படியேண்டா ஷார்ட் நோட்ஸ் அதுக்கு பேர் தேவையில்லை. என்ன ஷார்ட் நோட்ஸ்னா முக்கியமானதை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன். அப்ப உங்களுக்கு தெரியும் பெனிசிலினை 4 குரூப் ஃபர்ஸ்ட்டுக்கு டிவைட் பண்ணலாம். என்ன குரூப் 1 என்றும். அப்ப குரூப் 1ல என்ன இருக்கு, என்னென்ன ட்ரக்ஸ் இருக்கு? ஒன்று பினோக்சிமெத்தைல் பெனிசிலின், அடுத்தது பென்சைல் பெனிசிலின், அடுத்தது குரூப் 2. குரூப் 2 என்ன, பெனிசிலினேஸ் ரெசிஸ்டன்ட் பெனிசிலின். அதுல என்னென்ன ட்ரக்ஸ் இருக்கு?
இருக்கேன்னு அம்பிசிலின் அமோக்சிலின் கோமக்சிக்ளவ். அடுத்தது குரூப் 4 அதுல என்ன இருக்கு பிப்பரசிலின் டிகாசிலின் அதெல்லாம் குரூப் 4ல வரும் என்ன. அப்ப இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் அடுத்தது பி என்ன அப்ப அடுத்த பாயிண்ட் அப்சர்ப்ஷன்ல நான் சொன்னேன் எனக்கு 1 டீஸ்பூன் ஆஃப்டர் மீல் 2 hour பிஃபோர் மீல் 1 hour. அடுத்தது பென்சைபென்சிலின் வந்து IVIMல மட்டும்தான். அப்படி முக்கியமா சொன்ன விஷயங்களை நீங்க ஒரு சிஆர் தாளிலேயோ இல்லாட்டி ஒரு பேப்பர்லயோ ஒயிட் ஷீட்லயோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஷார்ட் நோட்ஸ் ஆகி வச்சு படிக்கிறது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு மேக்சிமம் எஃபெக்டிவா கூட்டும் நீங்க படிக்கிறது. ஏனென்றா இப்ப எல்லா நோட்ஸையும் வச்சு படிக்கக்குள்ள உங்களுக்கு போர் அடிக்கும் என்ன. படிக்கக்குள்ள லெக்சர்ல இருந்து இந்த விஷயத்த படிச்சுட்டு நீங்களா இப்படி ஒரு ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் படிச்சுட்டு போகக்குள்ள ஈஸியாவும் இருக்கும் உங்களுக்கு அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து கூடியாவும் இருக்கும். சரியா? ஓகே, அப்ப அடுத்த விஷயம் பார்ப்போம். குரூப் 3 வந்து மெயின் இண்டிகேஷன் வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ரெக் என்ன. அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ரெக்ல வர இப்ப உங்களுக்கு அப்பர் ரெஸ்பிரேட்டரில வர மோஸ்ட் இன்னும் இது டிசீஸ்ண்டா இப்ப கோல்டு காய்ச்சல் தடுமல் அதில் வாரதெல்லாம் அப்ப ரெஸ்பிரேட்டரி ட்ரெக்ல வர இன்ஃபெக்ஷன். அப்ப நீங்க காய்ச்சல் தடுமல் அப்படின்னு சொல்லி போன இல்லைன்னா உங்களுக்கு தார மெயின் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து குரூப் 3 பெனிசிலின் அரிக்கும். சரியா? எக்ஸாம்பிள் அமோக்சிலின் ஒக்மெண்டின் இதெல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அடுத்தது லோவர் ரெஸ்பிரேட்டரி அப்ப மாதிரி லோவருக்கும் அது கொடுப்பாங்க. அடுத்தது யூரினரி ட்ரக்ல வர இன்ஃபெக்ஷன்ஸுக்கு. அடுத்தது மெனிங்கைட்டிஸ் நான் சொன்னேன். மெனிங்கைட்டிஸ் என்றா மூளையில இருக்கிற மெனிங்ஸ்ல வர ஒரு இன்ஃபெக்ஷன். அடுத்தது சல்மனெல்லா இன்ஃபெக்ஷன், அப்னோமினல் இன்ஃபெக்ஷன், ஹெலிகோபேக்டர் பைலோரி இவ்வளவுத்துக்கும் வந்து குரூப் 3 ட்ரக்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. உங்கள்ட்ட ஒரு நார்மலா கேட்கணும் ஒரு கொஸ்டின் வந்து இப்ப நீங்க எவ்வளவு இப்பதான் பார்மகாலஜி ஸ்டார்ட் பண்ணிக்கீள் உங்களுக்கு பார்மகாலஜி படிக்கிறது பார்மசியூட்டிக்ஸை விட கஷ்டமா இருக்கா இல்லாட்டி ஈஸியா இருக்கா இல்லாட்டி எதுவும் அதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கா? பார்மகாலஜியை பொறுத்த மாட்டேங்க இப்ப நீங்க ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணி போகுதுன்னு என்னென்ன இப்ப என்ன சவால்கள்ல நீங்க இப்ப படிக்க கொள்ள எதிர்கொள்றீங்க? என்ன விஷயம் இப்ப கஷ்டம் என்று நீங்க ஃபீல் பண்றீங்களா பார்மகாலஜி இல்லாட்டி விளங்குது இல்ல இல்லாட்டி என்ன எனி ப்ராப்ளம்ஸ் நீங்க பார்மகாலஜியில ஃபேஸ் பண்ற? இப்ப பார்மசியூட்டிக்ஸுக்கும் பார்மகாலஜிக்கும் என்ன படிக்க கொள்ள வார டிஃபிகல்டிஸ் என்னன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? சும்மா நார்மலா இது ஜென்ரலா ஒரு கொஸ்டினா கேட்க நான் apart from syllabus. பயப்படுத்தல சொல்லுங்க உங்களோட தாட்ஸ் வச்சுதான் நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் என்ன விஷயம் உங்களுக்கு தரணுங்கிறத நாங்களும் யோசிப்போம். ஓகே, நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கிற கஷ்டம். ஓகே, நேம்ஸ் என்ன இப்ப ஒவ்வொரு வேர்ட் வருது என்ன இப்ப ஏனண்டா ஏன் கேட்கணும்டா இப்ப நானுமே பார்மகாலஜி படிக்கக்குள்ள சில ஃபர்ஸ்டுக்கு சில தடுமாறின விஷயங்கள் இருக்கு. அதனால நீங்களும் அந்த தடுமாற்றத்துல இருப்பீங்கிறதுக்காக தான் நான் அந்த விஷயங்களை கொஞ்சம் தெளிவா டீப்பா சொல்றதுக்கு பாக்குறேன். ஏனண்டா இப்ப இப்ப பாருங்க இப்ப இதுல பாருங்க செப்டிசீமியாங்கிற விஷயம் உங்களுக்கு இதுக்கு முதல் தெரியாம இருக்கலாம் என்ன. இந்த கிளாஸ்ல நீங்க படிக்க கொள்ள ஃபர்ஸ்ட் கேள்விப்படலாம். அப்ப இந்த நேம்ஸ் வந்து உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இந்த விஷயம் ஒரு பார்மகாலஜி ஒரு 3 months படிக்கும் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த விஷயம் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதுதான் நான் உங்களுக்கு நேத்து சொன்னேன். இப்ப ஆன்டிபயோட்டிக்ஸ்ல கிட்டத்தட்ட 8 டாபிக்ஸ் இருக்கு. சரியா? 8 டாபிக்ஸ்லயும்
ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க இந்த பெனிசிலினை கொஞ்சம் வடிவா தெளிவா படிச்சு எடுத்துட்டேன்னு சொன்னா மிச்சம் இருக்கிற டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஏன் சொல்லுங்க, இந்த பெனிசிலின்ல வார வேர்டுகள் இருக்குதானே, நீங்க சொல்ற வேர்டு இப்ப இதுல இப்ப இன்ஃபெக்ஷன், இப்ப சூடோமோனஸ், ஸ்டெஃபைலோகோக்கி, அடுத்தது எலிமினேஷன், இல்லாட்டி என்ன இப்ப சைடு எஃபெக்டுகள், இதெல்லாம் நீங்க கேள்விப்படுறீங்க. ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, உட்ரிகேரியா, அதெல்லாம் கேள்விப்படுறீங்க. இதெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு கேள்விப்படுற மாதிரி இருக்கும். இதே விஷயம் நீங்க 8 கிளாஸ்லயும் படிச்சு படிச்சு போகல. இப்ப இந்த செப்டிசீமியாவை அடுத்த செஃபலஸ்போரிலையும் படிப்பேன், மெக்ரோலைட்ஸ்லயும் படிப்பேன், டெட்ராசைக்கிளையும் ஒவ்வொன்றும் இப்ப 8 ஆன்டிபயோட்டிக்கும் படிக்க கூட உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு பழக்கத்துக்கு வந்துடும், தெரிஞ்ச வேர்டா மாறிடும். அப்ப என்ன விஷயம் வேண்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு கஷ்டமா இருக்கி ஞாபகம் வச்சுக்கொள்ள அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்க வேணாம். அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு அந்த ஷார்ட் நோட்ஸ் எடுங்க, ஹைலைட் பண்ணி வைங்க, ஒன்று முக்கியமான பாயிண்ட்ஸ், பிபி பாயிண்ட்ஸ் சொல்லி எல்லாம் உங்களுக்கு மிச்சம் வந்து ஒரு கைட் ஒன்று தர பாக்குற. அதுக்காக தான் நிறைய பேர் வந்து பாமகாலஜி கொஞ்சம் தடுமாறுறது பார்மசியூட்டிக்ஸ் மத்த பாடங்களை விட. ஆனா மேக்சிமம் ஈஸியான பாடம் பாமகாலஜி எனக்கு மத்த பாடங்களை விட படிச்சு சரியா படிச்சு எடுத்தோம்டா. இப்ப நான் உங்களுக்கு அதுதான் சொன்னேன், இந்த பாஸ் பேப்பர் ரிவிஷன் கிளாஸ பார்த்தா ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இவ்வளவும் தானா, ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு ஆன்டிபயோட்டிக்ஸை முடிச்சுட்டு போனேன், வெரி ஈஸி. இப்ப நான் சொன்னேன் ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்திருப்பேன் பெனிசிலினுக்கு. அந்த 10 பாயிண்ட்ஸ்லயும் தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும் மாறி மாறி. அந்த கிளாஸுக்கு நீங்க இப்ப இதை படிச்சு அந்த பாஸ் பேப்பர் ரிவிஷன் கிளாஸையும் பார்த்து இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஐயோ இவ்வளவு தான விஷயம், அப்ப நம்ம இவ்வளவு படிச்சு இவ்வளவுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ண போறோம்ங்கிற விஷயம் உங்களுக்கு கிளிக் ஆகும். அப்ப அந்நேரம் உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். விளங்கினா அந்த பாஸ் பேப்பர் செஞ்சு அதுக்கு சரியான ஆன்சர் கிடைக்க கொள்ள ஓகே, அப்ப இவ்வளவுதான் இந்த விஷயம் எங்க கொள்ள உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு அவடத்தை என்ன செய்யாது. என்ன விஷயம் சொன்னா, இப்ப இந்த கோர்ஸ் வந்து மத்த கோர்ஸ் மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்சு, ஒரு நல்ல ப்ரொஃபஷனுக்குரிய போற கோர்ஸ் என்றா நாங்க ஒவ்வொரு பெச்சுக்கும் சொல்லி எடுக்கிற விஷயம் அதான். என்ன விஷயம் வேண்டா, இப்ப நீங்க யூனிவர்சிட்டியில ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கலோ அதே மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கு படிக்கலாம். ஏனென்றா இதை முடிச்சு நீங்க லைசன்ஸ் எடுத்து அவங்களுக்கு எப்படியுமே ஜாப் வந்து கன்ஃபார்மான ஒரு விஷயம். இப்ப லைசன்ஸ் ஒன்று எடுத்துட்டு இந்த பார்மசி லைசன்ஸ், நீங்க என்ன ஒரு பார்மசிஸ்ட். அப்ப பார்மசிஸ்ட் அங்கக்குள்ள நீங்க கவர்மெண்ட்ல தான் போய் ஒர்க் பண்ணணும் இல்ல. இப்ப நிறைய செக்டர்ஸ் இருக்கு, காகல் ஸ்போர்ட் சிட்டி, அடுத்தது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய என்ன இப்ப பார்த்தா அட்வர்டைஸ்மெண்டே கொடுக்காங்க லைசன்ஸ் பார்மசிஸ்ட் தேவைன்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்துல ஒவ்வொரு வருஷமே ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்ல போடுவாங்க என்ன லைசன்ஸ் பார்மசிஸ்டுக்கு இத்தனை, இப்ப லைசனுக்கு ஒரு தொகை, அடுத்தது பார்மசிஸ்டா ஒர்க் பண்றதுக்கு ஒரு தொகை, ரெண்டையும் சேர்த்து பார்த்தா கிட்டத்தட்ட 1.5 லேக்குக்கு மேலே பண்ணிடும் ஸ்ரீலங்காவில். இப்ப ஒரு லைசன்ஸ் வச்சிருந்த ஒரு
ஓகே, சரி ஃபார் த இண்டிகேஷன்ஸ் பார்த்து முடிஞ்சு அடுத்தது ஓகே, இண்டிகேஷன்ஸ் முடிஞ்சு அடுத்தது கோஆமெக்சிக்லவ். சரியா, கோஆமெக்சிக்லவ்ங்கிற விஷயம் வந்து குரூப் 3ல வார ஒரு ட்ரக் என்ன, அம்பிசிலின், அமோக்சிசிலின், கோஆமெக்சிக்லவ். அப்ப இது பேர்லயே தெரியும் ஒரு காம்பினேஷன் கோ. சரியா, கோங்கிறது ஒரு காம்பினேஷனுக்கு கொடுக்குற ஒரு நேம். அப்ப இதுல 2 ட்ரக்ஸ் இருக்கு. சரியா, அத 2ஆ பிரிச்சோம்னா கோஆமெக்சிக்லவ், அமோக்சி, சரியா, கிளவி. இப்ப உங்களுக்கு குரூப் 3ல ஃபர்ஸ்ட் ஒன்னா கண்டுபிடிச்சது அம்பிசிலின்ங்கிற ஒரு ட்ரக். சரியா, அடுத்தது கண்டுபிடிச்சது அமோக்சிசிலின். சரியா, அமோக்சிசிலின். அடுத்தது கோஆமெக்சிக்லவ்ங்கிற ஒரு ட்ரக். சரியா, இப்ப இந்த கோஆமெக்சிக்லவ்ங்கிறது என்ன விஷயம் சொன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோஆமெக்சிக்லவ்ல நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 2 ட்ரக்ஸ் வந்து இதுல இணைஞ்சிருக்கி என்று சொல்றேன், காம்பைன் ஆகி இருக்கு. ஒன்று அமோக்சிக்லேவ், ஒன்று அடுத்தது கிளவிலோனிக் அசிட். சரியா, ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த கோஆமெக்சிக்லவ். இந்த குரூப் 3ல வார இந்த அமோக்சிசிலின்ங்கிற ஒரு ட்ரக்கோட சேர்த்து, சரியா, அமோக்சிசிலின் என்கிற இந்த ட்ரக்கோட சேர்த்து கிளவிலோனிக் அசிட் என்கிற ஒரு அசிட வந்து ஒரு ட்ரக்கை வந்து சேர்த்திருக்காங்க ஒரு கெமிக்கல் கம்பவுண்ட். ஏன் சேர்த்திருக்காங்கங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கோ அமோக்சிக்லவ் அது வந்து என்னத்தை மீன் பண்ணும், ஒன்று அமோக்சிசிலினோட அதோட கிளவிலோனிக் ஆசிட் சேர்ந்திருக்கு. சரியா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது கிளவிலோனிக் ஆசிட் ஹேஸ் நோ ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டி. அப்ப இதுல இருக்கிற இந்த கிளவிலோனிக் ஆசிடுக்கு வந்து எந்த ஒரு ஆன்டிபாக்டீரியல் எஃபெக்டும் இல்லையா. அப்ப ஏன் சேர்த்திருக்காங்கிற ஒரு டவுட் வரும் தானே. இப்ப 2 ட்ரக்க சேர்த்து ஒரு ட்ரக்க தயாரிக்காமன்னு சொன்னா அதுல இருக்கிற ஒரு ட்ரக் தான் ஒர்க் பண்ணும், இன்னொன்று எந்த ஒர்க்கும் இல்லை, ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டியும் இல்லை. அப்ப ஏன் சேர்க்க வேண்டாம், பட் பைண்ட்ஸ் இர்ரிவர்சிபிளி வித் பீட்டா லாக்டமேஸ். சரியா, இப்ப பீட்டா லாக்டமேஸ்ங்கிற ஒரு என்சைம் வந்து என்ன செய்யும் சொன்னா, இப்ப உங்களுக்கு நேத்து நான் உங்களுக்கு சொன்னேன் பெனிசிலின் என்கிற ஒரு ட்ரக்க வந்து எது வந்து அமைப்பழிய செய்யும், ஒரு நொதியம். என்ன நொதியம், நேத்து நான் சொன்னேன், என்ன நொதியம் பெனிசிலினேஸ் அமைப்பழிய செய்யும். என்ன நொதியம், நேற்று கிளாஸ்ல பார்த்தோம். பாக்டீரியா ஒரு நொதியத்தை பெனிசிலினேஸ், வெரி குட். அப்ப அந்த பெனிசிலினேஸ்ங்கிற ஒரு நொதியம் வந்து இந்த பெனிசிலினை அமைப்பழிய செய்து பெனிசிலைக் அசிடா வந்து மாத்தும். என்ன இந்த விஷயம் நேத்து நான் உங்களுக்கு நேத்து கிளாஸ்ல டயக்ராம்ல போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி, பெனிசிலின் நேஸ்ங்கிற ஒரு நொதியம். அப்ப இது என்ன செய்யும் என்று சொன்ன, இந்த நொதியம் பெனிசிலினை வந்து என்னையா மாத்தும்டா, பெனிசிலோயிக் ஆசிடா மாத்தும். அப்ப இதுல கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து மாறப்போகுது, பெனிசிலின் இருந்து பெனிசிலிக் ஆசிடா மாறும். அப்ப இந்த பெனிசிலின் வந்து சரியா ஒர்க் ஆகல. இந்த பெனிசிலினிஸ் என்கிற இந்த நொதியம் மாதிரி பீட்டா லக்டமேஸ்ங்கிற ஒரு நொதியம், பீட்டா லக்டமேஸ், இதே மாதிரி ஒரு நொதியம் என்ன செய்யும், இந்த பெனிசிலினை வந்து அமைப்பழிய செய்யும். இதே வேலை இதுவும் செய்யும் சேமா. அப்ப பீட்டா லக்டமேஸ்ங்கிற இந்த நொதியத்தில இருந்து இந்த பெனிசிலினை நாம காப்பாத்தணும்ங்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த கிளவிலோனிக் ஆசிட்ங்கிற விஷயத்த இந்த அமோக்சிசிலினோட என்ன செய்யறோம், சேர்க்கம். ஏன் இந்த தேவைப்பாடு வருதுண்டா, இப்ப அமோக்சிசிலினை தனியா எடுக்க கூட என்ன நடக்குதுன்னு, இந்த பீட்டா லக்டமேஸ்ங்கிற இந்த நொதியம் இருக்குத்தானே இந்த பெனிசிலினேஸ், அது வந்து இந்த அமோக்சிசிலினை அழிக்குது, அமைப்பழிய செய்யுது. அப்ப இந்த அமோக்சிலினை போட்டு 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 இருக்க கூட எந்த ஒரு எஃபெக்டும் வருது இல்லை. அப்ப என்ன செய்யறாங்க சயின்டிஸ்ட்மார், அப்ப இந்த இதை அழிய செய்யற இந்த பீட்டா லாக்டமேஸ் இல்லாட்டி இந்த பெனிசிலினேஸுக்கு எதிராக ஒரு கம்பவுண்டை நாம என்ன செய்யணும், இந்த அமோக்சிலினோட சேர்க்கணும். அப்பதான் இந்த அமோக்சிலின் ஒர்க் பண்ணும். அப்படின்னு கண்டுபிடிச்ச ஒரு ட்ரக் தான் இந்த கோ அமோக்சிக்லேவ். சரியா, அப்ப இது என்ன செய்யுதுண்டா, இட் ப்ரொடெக்ட்ஸ் அமோக்சிசிலின் ஃப்ரம் பீயிங் டிஸ்ட்ராய்ட் பை பீட்டா லாக்டமேஸ். பீட்டா லாக்டமேஸ் வந்து அமோக்சிசிலினை வந்து அழிக்கிறதுல இருந்து இந்த கிளவிலோனிக் ஆசிட் வந்து என்ன செய்யுதுண்டா
தடுக்குது, பாதுகாக்குது. ஸோ effective against beta lactamase producing பாக்டீரியா. அப்ப இந்த பீட்டா லக்டமேஸ வந்து ப்ரொடியூஸ் பண்ற பாக்டீரியாவுக்கு எதிராக வந்து இந்த கிளெவிலானிக் ஆசிட் வந்து என்ன செய்யுது, போராடி அந்த அமோக்சிசிலினை அழிக்காம பாதுகாத்து அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து கூட்டிக் கொள்ளுது. அதான் இந்த கோ அமோக்சிக்ளவ்ங்கிற இந்த ட்ரக்ல மெயின் விஷயம். அப்ப இதுல ரெண்டு கம்பவுண்ட் இருக்கு. ஒன்று அமோக்சிலின்ங்கிற ஒரு கம்பவுண்ட், அது ட்ரக்கா வந்து வேலை செய்யும். இன்னொரு கிளெவிலானிக் ஆசிட் வந்து என்ன செய்யுது, அதுக்கு எந்த பாக்டீரியல் எஃபெக்டும் இல்லை. பட் என்ன செய்யுதுண்டா பீட்டா லக்டமேஸ்ல இருந்து இந்த அமோக்சிலினை பாதுகாக்குது. அதான் அதுல வேலை. சரி. However, clavulanic acid does not inhibit same beta lactamase produced by Pseudomonas enterobacter and Ceratiria. அப்ப எப்படி இருந்த போதும் இந்த கிளெவிலானிக் ஆசிட் வந்து சில பாக்டீரியாவுக்கு எதிராக ஒர்க் பண்ணாது. எக்ஸாம்பிள் சூடோமோனஸ், என்டரோபாக்டர் அண்ட் செரட்டீரியா என்கிற இந்த 3 வகையான பாக்டீரியாவும் ப்ரொடியூஸ் பண்ற லாக்டமேஸுக்கு எதிராக வந்து ஒர்க் பண்ண முடியாது. சரியா? ஒக்மெண்டின் என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒக்மெண்டின் என்கிற ஒரு ட்ரக் தான் இந்த கோ அமோக்சிக்ளவ். ஒக்மெண்டின்ங்கிறது ஒரு பிராண்ட் நேம். ஓகே, இதுல ஏதும் டவுட் இருக்கா கோ அமோக்சிக்ளவ்ல? ஓகே, அடுத்து பார்ப்போம் சூட்டபிலிட்டி இன் ஸ்பெஷல் இண்டிகேஷன்ஸ். சரியா? இப்ப சில ஸ்பெஷலான நேரத்துல எப்படி அது சூட்டபிள்னு பார்ப்போம். சூட்டபிலிட்டி ஃபார் யூஸ் இன் பிரெக்னன்சி. இப்ப பெனிசிலின் குரூப் ட்ரக் வந்து ஜென்ரலி இப்ப பிரெக்னன்சி ஆக்களுக்கு பிரச்சனை இல்லை, ஜென்ரலி வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, இந்த இஷ்யூவும் இல்லை. சேஃப் சூட்டபிலிட்டி ஃபார் யூஸ் இன் பிரெஸ்ட் ஃபீடிங். பிரெஸ்ட் ஃபீடிங்லையும் பெரிய ஒரு பாதிப்பு ஒன்று இல்லை, சேஃப் தான். அடுத்து சூட்டபிலிட்டி ஃபார் யூஸ் இன் சைல்ட்ஹுட், ஜென்ரலி கன்சிடர்ட். சரியா? சைல்ட்ஹுட்லயும் பிரச்சனை ஒன்று இல்லை. இப்ப நீங்க பாத்திருப்பீல் அமோக்சிசிலின் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சிறப்பா வரும். என்ன சிறப்பு எப்படி வரும்? நாம கரைக்கக்கூடிய சிறப் மாதிரி வரும். என்ன மேபி நீங்க சின்ன பிள்ளைல இருந்த வீட்டுல, உங்களோட வீட்டுல இருந்தாலும் இல்லாட்டி தெரிஞ்சவங்களோட வீட்டுல இருந்தாலும் இதுக்கு பிறகாச்சும் பாருங்க, இப்படி ஒரு பொட்டில்ல வந்து பவுடரா வரும் அமோக்சிலின். சரியா? அதுக்கு சுட வச்சு ஆற வச்ச தண்ணிய ஊத்தி என்ன செய்வாங்க, அது ஃபுல்லா கரைச்சிட்டு ஒரு 3 டேஸுக்கோ 4 டேஸுக்கோ குறிப்பிட்ட டைமுக்கு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. சரியா? அப்ப அமோக்சிலின், அடுத்தது செஃபலோஸ்போரின், செஃபலெக்சின், அடுத்தது ஒக்மெண்டின் சிரப் இருக்கு, ஃப்ளூக்ளாக்சிசிலின் சிரப் இருக்கு. ஆன்டிபயோட்டிக்ஸ் மோஸ்டா வந்து கரைக்கக்கூடிய ஃபார்ம்ல தான் வாரு, கரைச்சி வாரில்ல. இப்ப பிசிஎம் சிரப் வந்து கரைச்சி ஒரு சிரப் மாதிரி வரும். ஆனா ஆன்டிபயோட்டிக் எல்லாமே வந்து பவுடர் ஃபார்ம்ல தான் வரும். பவுடர் ஃபார் ஓரல் சொல்யூஷன் உண்டு. ஏண்டா அதை கரைச்சி வச்சா அதுல கண்டமினேஷன் வந்து கூடிய இருக்கும், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கண்டமினேஷன் கூடிய இருக்குங்கிறதால அது பவுடர் ஃபார் ஓரல் சொல்யூஷனா தான் அவைலபிளா இருக்கிறது. சரியா? ஓகே, அடுத்த விஷயம் சேஃப் சூட்டபிலிட்டி ஃபார் யூஸ் இன் ரீனல் இம்பேர்மெண்ட். ரீனல் இம்பேர்மெண்ட்டுக்கும் சேஃப் தான். பட் டோஸ் வந்து பெனிசிலின்ஸுக்கு சம்டைம்ஸ் வந்து ரிடியூஸ் பண்ணுவாங்க. ஏண்டா மெயின் செக்ரீஷன் வந்து ரீனல்ங்கிறதால. சூட்டபிலிட்டி ஃபார் யூஸ் இன் லிவர் டிசீஸ். லிவர் டிசீஸ்லயும் ஓகே தான். cloxacillin, amoxicillin and co-amoxiclav are known to cause polycystic hepatitis. ஓகே, இப்ப இதெல்லாம் இவ்வளவு இதா வர போறது இல்ல, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. நீங்க இதுல மெயினா உங்களுக்கு பாஸ்ட் பேப்பருக்கு கேட்கிற விஷயம், பிரெக்னன்சில சேஃப்ங்கிற விஷயம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பிபி பாயிண்ட் 2 போட்டு பிரெஸ்ட் ஃபீடிங்லயும் ஒரு முக்கியமா கேட்பாங்க சம்டைம்ஸ். ரெண்டும் முக்கியம் இந்த விஷயத்துல. பிரெக்னன்சி எப்பயுமே ஒரு ட்ரக்குக்கு பிரெக்னன்சி பிரெஸ்ட் ஃபீடிங்ங்கிற விஷயம் எப்பயுமே கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பேஷண்ட் அட்வைஸ் முக்கியமான விஷயம். ரெக்கமெண்டட் டியூரேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ஷுட் பி கம்ப்ளீட்டட். இப்ப நான் நேத்து உங்களுக்கு சொன்னேன், ஒரு ஆன்டிபயோட்டிக்கை கொடுக்கறதுக்கு முக்கியமா ஒரு சில பேஷண்ட் அட்வைஸ் வந்து கொடுக்கணும். அதுல முக்கியமா வந்து அதுல ஃபுல் இதையும் ட்ரக்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்ங்கிற விஷயம். என்ன கம்ப்ளீட் த ஃபுல் கோர்ஸ். சரியா? ஃபுல் கோர்ஸ். ஒரு ட்ரக்ல கோர்ஸ்ங்கிறது இப்ப 3 டேஸுக்கு ஒரு ட்ரக் எழுதுறாங்கன்னு சொன்னா அந்த 3 டேஸ் முடியும் வரைக்கும் அந்த ஆன்டிபயோட்டிக்கை கட்டாயம் எடுக்கணும், கம்ப்ளீட் பண்ணணும். இடையில நிப்பாட்டக்கூடாது, 1 டே எடுத்துட்டு 2 எடுத்துட்டு அப்படி நிப்பாட்டக்கூடாது. ஒரு மெயின் ஆன்டிபயோட்டிக்ஸுக்குரிய ஒரு மெயின் விஷயம்.
அதாலதான் ரெசிஸ்டன்ட் வாரேன்னு சொல்லி நான் உங்களுக்கு நேற்று கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். என்ன recommended duration of antibiotic should be completed even if symptoms disappear ஆனாலும் இப்ப நம்மளுக்கு நோயோட அறிகுறி போனாலுமே கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? ஏனென்றா நோயோட அறிகுறி போனாலுமே நம்மட உயிர்ல நம்மட பிளட்ல பாக்டீரியா இருக்கலாம், மிஞ்சி இருக்கலாம். இப்ப ஒரு 1,00,000 பாக்டீரியா இருக்கேன்டா ஒரு 90,000 பாக்டீரியா அழிஞ்சிருக்கலாம். அதால நம்மட நோய் அறிகுறி போயிருக்கலாம். ஆனா 10,000 பாக்டீரியா இருக்கலாம் உயிரோட. அப்ப அந்த 10,000 பாக்டீரியாவும் அழிக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்? அந்த டோஸை வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாதான் ஃபுல்லா எல்லா ஒன்றும் விடாம அந்த பாக்டீரியா அழியும். நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டே போட்டு உங்களுக்கு நோய் குணமாயிட்டு சிம்டம்ஸ் போயிட்டு விட்டேலண்டா மிச்சம் இருக்கிற அந்த 10,000 பாக்டீரியா நாளைக்கு திருப்பி உங்களுக்கு என்ன செய்யலாம்? இது வரலாம். சரியா? ஓகே, அப்ப அந்த விஷயத்த பாத்துக்கோங்க. அடுத்தது இன்டர்வல் இன்ஃபார்ம் ஆஃப் இஃப் டயரியா பிகம்ஸ் சிவியர் பெர்சிஸ்டன்ட் ஓ கண்டெயின் பிளட் ஓ மியூக்கோஸ். இப்ப முக்கியமா என்ன விஷயம்டா டயரியா வாரது ஒரு முக்கியமான ஒரு சைடு எஃபெக்ட். சரியா? அப்ப டயரியா வந்துச்சுன்னா சிவியர் ஆயிடுச்சுன்னு சொன்னா எந்த ஆன்டிபயோட்டிக்கும் அதை இன்ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்தது இன்ஃபார்ம் டாக்டர் ப்ரீவியஸ் அலர்ஜி, எதுக்கும் வேற எதுவும் பெனிசிலினுக்கு அலர்ஜி இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரியா? அப்ப இவ்வளவு பேஷண்ட் அட்வைஸ பொறுத்த மட்டுக்கும் நீங்க பெனிசிலினை கொடுக்க வேண்டிய விஷயம். இப்ப இந்த கிளாஸ் பெனிசிலினை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் செஃபலோஸ்போரின் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். குரூப்ல நோட்ஸ் வந்து போட்டிருந்து செஃபலோஸ்போரின் மெக்ரோலைட்ஸ், அதுல செஃபலோஸ்போரின் முடிப்போம்னு சொல்லி ஒரு அவசரமான ஒரு ஒர்க் கொண்டு வந்துட்டு இப்ப கட்டாயம் போக வேண்டி, அதால இப்பயே கிளாஸ முடிச்சுக்குவோம். இந்த வீக் உங்களுக்கு இந்த வீக் டேஸ்ல இன்னொரு கிளாஸ் உங்களுக்கு போடுவேன் நான் கட்டாயம். இந்த செஃபலோஸ்போரின் மெக்ரோலைட்ஸ் ரெண்டையும் சேர்த்து முடிக்கிற மாதிரி. என்ன உங்களுக்கு ஏப்ரல் கிளாஸஸ் கொஞ்சம் நடக்காம இருக்கு. அப்ப ஏப்ரல் முடியறதுக்கு இடையில அதை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீக் டேஸ்ல எப்படியும் உங்களுக்கு வெனிஸ்டே இல்லாட்டி ஃப்ரைடே ரெண்டுல ஒரு நாளையில உங்களுக்கு செஃபலோஸ்போரின் மெக்ரோலைட்ஸையும் சேர்த்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு நடக்கும். ரெடி ஆயிருங்க. எதுவும் டவுட்ஸ் சொன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுல எதுவும் பிரச்சனை இருந்தா நீங்க கேளுங்க. நெக்ஸ்ட் வெனிஸ்டே அடுத்த இல்லாட்டி இந்த வார வெனிஸ்டே நாளை அன்னைக்கு இல்லாட்டி ஃப்ரைடே ரெண்டுல ஒரு நாளில் உங்களுக்கு ஒரு கிளாஸ் நடக்கும் செஃபலோஸ்போரினுக்கும் மெக்ரோலைட்ஸுக்கும் சேர்த்து. ஓகே, ஃப்ரைடே ஓகேன்னு சொன்னா ஃப்ரைடே செய்வோம். உங்களுக்கு எதுவும் இஷ்யூஸ் இருக்கா ஃப்ரைடே? மற்றவங்களுக்கு ஃப்ரைடே ஓகேயா? வெனிஸ்டே பிரச்சனைடா ஃப்ரைடே செய்யறேன் நான் உங்களுக்கு. சாட்டர்டே இந்த லாஸ்ட் சாட்டர்டே கிளாஸ் ஒன்றும் நடக்கல. ஓகே, அப்ப நான் ஃப்ரைடேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். செஃபலோஸ்போரினும் மெக்ரோலைட்ஸும் நோட்ஸ் போட்டிருக்கேன். கொஞ்சம் நோட்ஸை பார்த்துட்டு வாங்க. எதுவும் டவுட்ஸ் சொன்னாலும் பிரச்சனை சொன்னாலும் இந்த பென்சிலினை பொறுத்தைக்கும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.